அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திமுகவில் 7 தொகுதிகளில் ஒருவர் பெயரில் மட்டும் விருப்ப மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்கள். தொடர்ந்து திமுக தலைவர் விருப்ப மனு அளித்தவிடம் நேர்காணல் நடத்தி வரக்கூடிய நிலையில 7 தொகுதிகளில் ஒரே ஒரு மட்டும்தான் விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் கே நேரு இருக்கக்கூடிய திருச்சி மேற்கு தொகுதியிலும், அதே போல அமைச்சர் தங்கம் தினரசுடைய திருச்சுழி தொகுதியிலும், அமைச்சர் மூர்த்தியுடைய மதுரை கிழக்கு தொகுதியிலும் ஒரே ஒரு மட்டும்தான் விருப்ப மனு அளித்திருக்கார்கள். முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடைய தொகுதிகளில் கொளத்தூர் தொகுதிகளிலையும், அதே போல துணை முதலமைச்சருடைய திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியிலையும் ஒரே ஒருவர் மட்டும்தான் விருப்ப மனு அளித்திருக்கார்கள். தொடர்ந்து விருப்ப மனு அளித்தவரிடம் நேர்காணலை முதலமைச்சர் நடத்தி வருகிறார். தொடர்ந்து மற்ற தொகுதிகளுக்கும் விருப்ப மனு அளித்தவரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல 2 தொகுதிகள் என்று பார்க்கும்போது அமைச்சர் ஏவாவேலுடைய தொகுதியில 2 பேர் மட்டும் விருப்ப மனு அளித்திருக்கார்கள். அமைச்சர் பெரியகருப்பனுடைய தொகுதியில 2 பேர் மட்டுமே விருப்ப மனு அளித்திருக்கார்கள். ஒரு தொகுதி என்று ஐப்பெரியசாமி தொகுதியில ஒரே ஒரு மட்டும் விருப்ப மனு அளித்தது. அது ஆத்தூர் தொகுதியில வேற யாரும் விருப்ப மனு அளிக்கவில்லை. அமைச்சர் சக்கரபாணியுடைய தொகுதியில ஒட்டன்சித்திரன் தொகுதியிலையும் யாரும் விருப்ப மனு அளிக்கவில்லை. தொடர்ந்து அமைச்சர்கள் தொகுதியில யாரும் விருப்ப மனு அளிக்காததால் மீண்டும் அவர்களுக்கே வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்ற தகவலும் திமுக வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.